ம் என்ன நீ மிளகு அவல். ம் அவலுங்கிறது உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லாம் ரைஸ் ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஊரில் அவல்னு சொல்லுவோம். அதில் கெட்டி அவல் வாங்கிட்டு அதை வந்து மிக்சியில் கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். இதோ மிக்சியில் கோர்ஸாக பொடி பண்ணி வெந்நீரை விட்டு அதை ஊற வச்சு இந்த மாதிரி உதிர்ற மாதிரி ஆக்கிக்கணும். முதல்ல அதையே இது பண்ணிக்கணுமா? வெறும் அவலில் மிக்சியில் வைப்பரில் போட்டாக்கா ஸ்பீடில் போட்டால் ரொம்ப நைஸாகிடும். அதனால் வைப்பரில் போட்டு டக் டக்குன்னு கொஞ்சம் 2 நிமிஷம் போட்டு எடுத்தால் கொர கொரான்னு இருக்கும். அந்த கொர கொரான்னு இருக்கிறதுல நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு ஊற வைக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் ஊறும்போது கொஞ்சம் குழ குழன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அவல் வந்து அரிசினால தண்ணி இழுத்துன்றோம். அப்புறம் பார்த்தா இது மாதிரி உதிராக தண்ணி வெந்நீரை ஊற்றி அது முங்குற மாதிரி வெந்நீரை விட்டு நல்லா கலந்துக்கணும். அப்புறம் இங்கே கலந்துக்கிட்டோம். இது அது மாதிரி ரெடியாக வச்சுக்கணும். இது பண்ணினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். வெரி ஈஸி டு மேக். ஸோ அவல இதே போல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து எண்ணெய் தாளிச்சு கொட்டுறதுக்கு இதுக்கு ரொம்ப எண்ணெய் கூட தேவையில்லை. கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெயை விட்டு அதில் 2 கடுகு தான் மஸ்டர்டு, அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 தால், அப்புறம் 2 சீரகம் அவ்வளோதான். அப்புறம் மிளகா வத்தல் 2 சில்லி. உங்கள் ஊரில் சில்லி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்னு கிடைக்கும். அதை கூட துணி வந்து போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் என்ன இது க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சேப்பு மிளகாவோட பச்சை மிளகாயும் போடணும். சேப்பு மிளகா எப்போவுமே வாசனைக்கு தான். காரத்துக்கு நான் அரைச்சா பச்சை மிளகா தான் போடணும். சரி. இது வெடித்த உடனே இந்த கடுகு வெடித்து இந்த உளுத்தம்பருப்பு செவக்கும். கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூனு. எது 1/4 ஸ்பூனு? உளுத்தம்பருப்பு. ஓகே. கடுகு துளியோண்டு நம்ம பண்ணுற அளவை பொறுத்து. சரி, அதில் இதை போடணும். அதில் இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். போட்டு கொஞ்சோண்டு வாசனைக்கு பெருங்காயம் சில பேர் பிடிக்காது. எங்கள் வீட்டில் பெருங்காயம் உங்களுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கும்னா வெங்காயம் நறுக்கி கூட போடலாம். போட்டுட்டு இந்த உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் போடலாம். போட்டு நல்லா பரட்டணுங்க. உப்பு போடல, மிதம் போடணும். அவ்வளோதான். உப்பு போடணும். இதில் உப்பு போட்டு 1 நிமிஷம் பாருங்க. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இன்னும் உப்பு போடல, தேவைக்கேற்ற. இந்த இதுக்கு பேர் என்ன? இது மேலே மிளகு போடணும். பேரே மிளகு தானே. பெப்பர். அதை வந்து பெப்பரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோ பெப்பர் பொடி போட்டு இதை பெப்பரை பண்ணி போடுங்க. உப்பு போடுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டு ஒரு பரட்டு அவ்வளோதான்.